தற்போது அண்மை செய்தி. மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கில் விசாரணைக்காக 5 காவலர்கள் ஆஜராகியுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் 5 தனிப்படை காவலர்களை காவலில் எடுக்க மனு அளிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது 5 பேர் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக தனிப்படை காவலர்கள் 5 பேரும் ஆஜராகியிருக்கின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரை மத்திய சிறையில் இருந்து 5 தனிப்படை காவலர்களும் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சல்மான். தற்பொழுது மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் தனிப்படை காவலர்கள் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்கள் என்ன, விரிவாக பதிவு பண்ணுங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவில் காவலாளியாக பணிபுரிந்த அஜித்குமார் என்ற இளைஞர் கடந்த ஜூன் மாதம் கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கு தொடர்பாக 5 தனிப்படை காவலர்களான கண்ணன், பிரபு, ஆனந்த், ராஜா, சங்கரமணிகண்டன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் உள்ளார்கள். இதனிடையே சிபிஐ தரப்பில் அஜித்குமார் கொலை வழக்கு விசாரணை கடந்த 22 நாட்களாக பல்வேறு சாட்சியங்களிடமும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில்தான் மதுரை மாவட்ட தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் அந்த கைது செய்யப்பட்ட 5 காவலர்களையும் சிபிஐ காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்காக அனுமதி கோரி சிபிஐ தரப்பில் நேற்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த மனு இன்று நீதிபதி செல்வபாண்டி முன்பாக விசாரணைக்கு வர உள்ள நிலையில் 5 தனிப்படை காவலர்களும் மதுரை மாவட்ட நீதிமன்றத்திற்கு பலத்த பாதுகாப்புடன் மதுரை மத்திய சிறையிலிருந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நிமிடத்தில் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டு அப்போது சிபிஐ தரப்பில் எத்தனை நாட்கள் காவலில் எடுக்க உள்ளார்கள் என்பது குறித்தான கோரிக்கை விடுப்பார்கள். அப்பொழுது தற்போது வரைக்குமாக 5 காவலர்கள் தரப்பில் வழக்கறிஞர் நியமிக்காத நிலையில் அவர்கள் நேரடியாகவே வாதாட உள்ளனர். இதனைத் தொடர்ந்தாக எத்தனை நாட்கள் நீதிமன்ற காவல் சிபிஐ தரப்பில் கேட்கப்பட உள்ளது என்பது குறித்து அவர்கள் நீதிபதியிடம் கூறுவார்கள். இதனை அடுத்தாக அவர்களுக்கு அந்த உடனடியாக நீதிமன்ற காவல் அளிக்கும் பட்சத்தில் அவர்களே சிபிஐ அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. சிகாமணி, கூடுதல் விவரங்களோட இணைப்பில் வந்தமைக்கு நன்றி சல்மான்.